வெல்கம் டு ஏலியன் மாமா வைப்ஸ். தெரியாம ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மரா வாங்கிட்டோம். இதுக்கு அப்புறம் பண்ண மாட்டோம். ரெண்டாவது தடவை ப்ளீஸ் மன்னிச்சு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. ரைஸ்ல அந்த உப்பு இல்லாத மட்டும் அனுப்பாதீங்க பிக் பாஸ் ப்ளீஸ். முடியும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. குத்ததியும் இதுக்கு மேல வேற என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் உப்பாவது போட்டு அனுப்புங்க பிக் பாஸ் ப்ளீஸ். தாண்டி கேட்டோம், உப்பே இல்லை. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடாம இருக்கிறத பார்த்தா எனக்கும் சாப்பிடாம இருக்கணும். முடியல பிக் பாஸ். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போடலான்னு சொல்லுங்க. அங்க ஒரு பிளேட் ரெடியா இருக்கு. நான் இப்பயே போட்டு குழச்சி அடிச்சுட்டு போய் சாப்பிட்டு தூங்கிடுவேன். ஏதாவது கொஞ்சம் பார்த்து காரணம் பண்ணுங்க பிக் பாஸ். இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. எழுதி இருக்கு மச்சான் அதுல. கேப்டன் கவனத்திற்கு உணவுக்காக அனுப்பப்பட்ட பிளேட்களை உடனடியாக சோறு வைக்க வேண்டும். பிளேட் தான் வேணுமாண்டி அவங்களுக்கு. ஸ்வீட் கிரேவிங் வர ஆகுது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதன் ஐயோ நிறைய பேர் நல்லா விளையாண்டீங்க, ஒரு சில பேர் விளையாடவே இல்லை. அதெல்லாம் என்னன்னு பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த விளையாண்ட அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இந்த டாஸ்க் வந்து ஒருத்தரை ப்ரொவோக் பண்றது தான் இந்த டாஸ்க். ப்ரொவோக் பண்றதுக்கு நிறைய வகை இருக்கு சார். ஒருத்தரை ப்ரொவோக் பண்றதுங்கிறது ஒருத்தரோட மைண்டுக்குள்ள போய் அவங்க மைண்டை வந்து அவங்கள வீக்கா ஃபீல் பண்ண வைக்கிறது தான் ப்ரொவோக்கிங். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரும்ல? நக்கல்யா அவனுக்கு. ஒருத்தரை ப்ரொவோக் பண்றது ஒரு ஆர்ட்னு நினைக்கிறேன் சார் நான். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தவங்க வந்து கன்வின்ஸ் பண்றதும் அவங்கள ப்ரொவோக். என்னடா ஏ சார், என்னை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி மேம் பண்ணது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய முட்டை கிட்டன்னு எடுத்து உடைச்ச விஷயம் வந்து எனக்கு தேவையில்லையோ அந்த அளவுக்கு டெவில்ல பண்றதுக்கு அப்படின்னு. வேற எப்படி பண்ணிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. அது இல்லாம தான் சார் ஈவில்ல நான் சும்மா அப்படியே சுத்திட்டு இருந்தேன் சார். அந்த இல்ல சார், நிஜமாவே இது இல்ல சார். இல்ல ஒண்ணு இல்ல, உட்காருங்க. அதான் சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நாங்க வந்து அவங்களை ப்ரொவோக் பண்ணி ஹார்ட் வாங்கணும் சார். அவங்க இருந்து ஹார்ட்டை புடுங்கிட்டு எங்களை ப்ரொவோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அவனை ஏஞ்சல்னு சொல்லிட்டாங்கிற கண்டி முத நாள் பூரா கஷ்டப்பட்டு ஏஞ்சலா மாறிட்டான் சார். எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க சார். தலானிய பூரா அடுக்கி அதை தள்ளி விடுறது உலகத்தின் ஆக்ரோஷமான விஷயம் நினைச்சு அதுவும் வந்து கீழே விழுந்துடாம சோப்பாலே விழுகிற மாதிரி தள்ளி விட்டாங்க சார். ஏமா ரொம்ப நல்லா இருக்கு. நைட்டு வரைக்கும் நீங்களே என்ன குத்தைக்கு எடுத்துக்கிறங்க, வேற யாரு கைக்கு விட்டுறாதீங்க, 3 காத்தையும் காப்பாத்திடுவேன். நக்கல்யா அவனுக்கு. பெண்கள் சைடு அடியா லீவில் வந்து அன்சிதா சார். அன்சிதா போய் ஒரு கார்னர்ல உட்காந்துக்குவாங்க சார். பார்த்துக்கிட்டே யாராவது ஒரு ஆள் மறைச்சா அங்கிருந்து விகுன்னு வந்து புடுங்கி அவங்க கையெல்லாம் ரத்தமானது ஏஞ்சலா இருந்து. ஜாக்லின் சொல்லுங்க. ஜாக்லின் சார், நானே ஒழுங்கா விளையாடல சார். ஐயோ தெரியுங்க. நீங்க கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. இமோஷனல் டேமேஜ். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.